ஆக அந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை மாநில அரசினுடைய நிதியை கொண்டு திட்டங்கள் நிறைவேற்றிருக்கிறதுக்கு விதை போட்டவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் என்பதை இதிலே யாரும் மறுக்க முடியாது, யாரும் உரிமையும் கொண்டாட முடியும். என்னுடைய நீண்ட அறிக்கையில் சொல்லியிருக்கிறேன். இந்த பாராட்டு விழா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வைக்கப்பட்டதில் பல்வேறு கருத்துக்களை இன்றைக்கு மாண்புமிகு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவ்வளவுதான். இது பல்வேறு பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு விவாதத்துக்கு உள்ளப்பட்டிருக்கு. விவாதங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியவர் அண்ணன் செங்கோட்டையன் தான். இல்ல அவர் இப்ப கட்சியில எடப்பாடி தன்னையே முன்னிலைப்படுத்திக்கிறாரு. கட்சி ஆரம்பித்த தலைவர்களை மறைமுகமா இருட்டடி செய்யறாரு அப்படின்ற குமுறல் அவர்கிட்ட இருக்கு. இது எப்படி சார்? இது அந்த கட்சியில ஒரு உட்கட்சி விவகாரமா வெடிக்குமா? இல்ல நீங்க சொல்ற கேசுகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டியது செங்கோட்டையன். இப்பதான் அவர் கூட தான் அவர் இருக்காரு. யாரு கூட இருக்காரு? எடப்பாடி பழனிசாமி கூட அண்ணன் இருக்காங்க. இன்றைக்கு இருக்கின்ற அதிமுக தலைவர்களே மூத்த நிர்வாகி, மூத்த தலைவர் அண்ணன் செங்கோட்டையன் தான். தலைவர் காலத்தில் அவர் மாவட்ட செயலாளர் ஆயிட்டார், தலைமை கழக நிர்வாகித்தார். கிட்டத்தட்ட 9 தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். நானும் அவரும் இணைந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது உங்களுக்கு இணைந்து செயல்பட்டு எங்க 2 பேர்த்தையும் அம்மா சொல்லுவாங்க. கோயம்புத்தூர் மாநாடு, திருச்சி மாநாடு, மதுரை மாநாடு நாங்கள் தான் முன்னின்றி நடத்தினோம். மாண்புமிகு அம்மாவுடைய ஆலோசனை பெற்று 39 இடங்கள் போட்டியிட்டு 38 இடங்கள் அம்மா ஜெயிச்சாங்கள பார்லிமெண்ட்ல. அப்ப அந்த 39 நாடாளுமன்ற இடங்களுக்கும் நாங்கள் 2 பேரும் சென்றோம். அந்த எந்தெந்த இடங்களில் தேர்தல் பிரச்சாரங்கள் கூட்டம் நடைபெறும் என்று அளந்து பிடிச்சி அளந்து அம்மாவுக்கு ஸ்டேஜ் எல்லாம் எப்படி போடுறது நாங்கள் 2 பேரும் முடிவு பண்ணோம். இதை யாராலும் மறுக்க முடியாது. அவரோட தலைமையில ஒரு அணி உருவாகுமா அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் எழுதுறதான் கேட்கறாங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்கா? நீங்க அவரோட பேசுறீங்களா அப்படிங்கிறதா? அவரோட குழு நேரத்தை சொல்லியிருக்காரு. நீங்க அது அவர்தான் கேட்கறேன். என்னுடைய இது புரட்சி தலைவர் உருவாக்கின இயக்கம். அவர் சட்ட விதி, அதிமுகவுடைய சட்ட விதிப்படிதான் அவர் நடந்துட்டு வந்தார். புரட்சி தலைவர் வந்துட்டு வந்தார். 50 ஆண்டு காலம் இந்த 20 தலைவரும் இந்த இயக்கத்தை தூக்கி யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருவாக்கி நிலைநிறுத்தினார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.